ஓம் சாந்தி. இன்றைய சாகார முரளியிலிருந்து முக்கிய கருத்துக்கள். இன்றைய முரளியின் தேதி 8/5/2024. சுபாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உலகத்திலுள்ள ஆத்மாக்கள் அனைவரும் அறியாமையிலும் துக்கத்திலும் உள்ளனர். நீங்கள் அவர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள். பாபாவின் அறிமுகம் கொடுத்து சந்தோஷப்படுத்துங்கள். அவர்களின் கண்களை திறந்து விடுங்கள். பாபா கேள்வி கேட்குறாங்க, எந்த விதமான சென்டரின் வளர்ச்சிக்கான ஆதாரம் என்ன? பதில் சொல்கிறாங்க, சுயநலமற்ற உண்மையான மனதுடன் கூடிய சேவை. உங்களுக்கு சதா சேவையில் ஆர்வம் இருக்குமானால் உண்டியல் நிறைந்து கொண்டே இருக்கும். எங்கே சேவை செய்ய முடியுமோ அங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும். யாரிடமும் கேட்கக்கூடாது. கேட்பதை விட இரத்தல் மேலானது. தாமாகவே அனைத்தும் வரும். நீங்கள் வெளியில் உள்ளவர்களைப் போல சந்தா வசூல் செய்யக்கூடாது. கேட்பதனால் சென்டர் விரைவில் நிரம்பாது. அதனால் கேட்காமலே சென்டரை பராமரியுங்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகள் இங்கே அமர்ந்திருக்கீங்க. புத்தியில் இந்த ஞானம் இப்போ உங்களுக்குள்ளார இருக்குது. அதாவது ஆத்மாக்களாகிய நாம் ஆரம்பத்தில் எப்படி மேலே பரந்தாமத்துலேருந்து கீழே இறங்கி வரோம் அப்படின்ற இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுருக்கீங்க. நாம் எல்லாம் ஆத்மாக்கள். உண்மையில் நம்ம எங்கே வசிக்கக்கூடியவர்கள்? பரந்தாமம், ஆத்ம உலகம். அதுதான் நம்முடைய வீடு. எப்படி மேலேருந்து பிறகு இங்கே வரோம்? எப்படி 84 பிறவைகளுடைய பாகத்தை நடித்து தூய்மையற்றவர்களாக ஆகிறோம்? இதெல்லாம் இப்போ உங்களுடைய நினைவில் இருக்கணும் அப்படின்றாங்க பாபா. இப்போ மீண்டும் பாபா நம்மளை தூய்மையாக்குறாரு. இதுவோ நிச்சயமாக மாணவர்களாகிய உங்களுடைய புத்தியில் இருக்கணும் அப்படின்றார். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்னால் அந்த சப்ஜெக்டுடைய மெயின் விஷயம் எது முக்கியமானது அப்படின்றது தெரிஞ்சிருப்பாங்க. அதே போல் இப்போ நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, இப்போ முக்கியமான விஷயம் நம்ம வீட்டிலேருந்து வந்தோம், நடிப்பு நடித்தோம், எதனால் நம்ம தூய்மையற்றவராக ஆனோம், இப்போ எப்படி நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்ற இந்த விஷயங்கள் முக்கியமாக நம்மளுடைய புத்தியில் இருக்கணும் அப்படின்றார். கல்பத்தினுடைய ஆயுள் மிக நீளமான கொடுத்த காரணத்தினால இவ்வளோ சுலபமான விஷயங்களை கூட மனிதர்கள் புரிஞ்சுக்கிறது இல்லை. அதனால தான் அவங்க குருட்டு நம்பிக்கைன்னு சொல்லப்படுதுன்றார் பாபா. ஆத்மா மறுபிறவி எடுத்து எடுத்து பாகத்தை நடித்து இப்போ கடைசியில் வந்து சேர்ந்துருக்கீங்க. இப்போ மீண்டும் திரும்பி போகணும் எங்கள் வீட்டுக்கு. இந்த ஞானம் குழந்தைகளாகிய உங்களுக்குள்ளே தான் இருக்குது. உலகத்தில் வேறு யாருமே இந்த ஞானத்தை அறிந்திருக்கவில்லை. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு சொர்க்கம் இருந்ததா சொல்கிறாங்க. ஆனால் அது என்னவா இருந்துச்சு அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. நிச்சயமாக அங்கே ஆதி சனாத்தன தேவி தேவதைகளுடைய ராஜ்யம்தான் இருந்தது. இதையும் அவங்க முற்றிலும் அறியாமல் இருக்காங்க அப்படின்றார். நாம் எவ்வளோ புத்திசாலிகளாக ஆகியிருந்தோம். பிறகு இப்போ புத்தியற்றவர்களாக எதுவுமே அறியாதவர்களாக ஆகியிருக்கோம். மனிதர்களாக இருந்துட்டு, அதாவது நடிகர்களாக இருந்துட்டு நாம் எதையுமே அறியாத இருந்தோம். பாருங்கள் இந்த ஞானம் எப்படிப்பட்டது. அந்த ஞானத்தை பாபா இப்போ நமக்கு கொடுக்குறாரு. இது குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் தெரியும். அப்போ உங்களுக்குள்ளார எவ்வளோ மகிழ்ச்சி பொங்கி எழணும் அப்படின்றார். ஆனால் எப்போ இது நடைமுறையில் உள்ளுக்குள்ளார அனுபவம் ஆகுதோ அப்போ தான் உங்களுக்குள்ளார அந்த குஷியும் வரும் அப்படின்றார். பாபா சொல்கிறாங்க, உள்ளுக்குள்ளார இந்த ஞான நாட்டியம் நடைபெறணும் அப்படின்றார். பாபா நமக்கு எத்தகைய அற்புதமான ஞானத்தை கொடுக்குறாரு. இந்த ஞானத்தின் மூலமாகத்தான் நாம் நம்முடைய ஆஸ்தியை பாபா கிட்டேருந்து அடையிறோம். எழுதப்பட்டும் இருக்குது, ராஜயோகத்தின் மூலமாக நான் உங்களை ராஜாவுக்கெல்லாம் மேலான ராஜா ஆக்குறேன் அப்படின்ட்டு. ஆனால் இதனுடைய அர்த்தம் அவங்களுக்கு எதுவுமே புரிஞ்சிக்கல அப்படின்றார். இப்போ புத்தியில் முழு ரகசியமும் வந்துடுச்சு. நாம் தான் சூத்ரன்லேருந்து இப்போ மீண்டும் பிராமணராக ஆகியிருக்கோம். பிறகு பிராமணர்லேருந்து தேவதையாக ஆகும். அதே போல் பாபா மற்றவர்களுக்கு எப்படி இந்த ஞானத்தை சொல்கிறது, எப்படி பாபாவினுடைய அறிமுகத்தை எல்லாருக்கும் கொடுக்கறது அப்படின்ற இந்த சிந்தனை தான் உள்ளுக்குள்ளார நடைபெற்று கொண்டே இருக்கணும் அப்படின்றார். அவங்களுக்கு உபகாரம் செய்யணும், தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுக்கணும் அப்படின்றார். யார் முற்றிலுமே அறியாமையில் இருக்காங்களோ அவங்கள சதா சுகமானவர்களாக ஆக்கணும், அவங்களுடைய ஞானக்கண்ணை திறக்கணும் அப்படின்றார் பாபா. சேவையில் யாருக்கு ஆர்வம் இருக்கோ அவங்களுக்கு உள்ளுக்குள்ளார மிகுந்த குஷி இருக்கணுன்றார். அதே போல் நாம் 84 பிறவிகளுடைய சக்கரத்தை சுற்றி வந்திருக்கோம். ஆனால் 84 பிறவிகளை அவங்க 84 லட்சம் பிறவிகள்னு சொல்லிட்டாங்க. அப்போ 84 பிறவிகள் எங்கே, 84 லட்சம் எங்கே?
இவ்வளோ சின்ன விஷயம் கூட யாருடைய கவனத்துலேயும் வர்றதில்லை அப்படின்றார். இப்போ 1,00,000 வருஷத்தோடு கம்பேர் பண்ணதுனால தான் இந்த 84 பிறவிகள் 1-2 நாளுக்கு ஈக்குவல் ஆகிடுச்சு அப்படின்றார். 84 லட்சத்தோட 84 கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அப்போ 1-2 நாள் தான் அப்படின்றார். நல்ல நல்ல குழந்தைகளுடைய புத்தியிலையும் இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்குது. அதனால தான் சுயதர்ஷன சக்கரதாரின்னு சொல்லப்படுது. ஆனால் சத்தியுகத்தில் இந்த ஞானம் அங்கே இருக்காது. சொர்க்கத்தை பற்றி எவ்வளோ மகிமை பாடுறாங்க. ஆனால் அந்த சொர்க்கம் எங்கே எப்படி இருந்தது அப்படின்றது தெரியாது. இதே பாரதம் தான் முன்னாடி சொர்க்கமாக இருந்தது. எது இருந்ததோ அது மீண்டும் உருவாகியே தீரணும் அப்படின்றார். வெளியில் பார்ப்பதற்கு எதுவுமே தெரிவது இல்லை. உள்ளுக்குள்ளார தான் இப்போ இந்த ராஜ்யம் கூட ஸ்தாபனை ஆகிட்டு இருக்கு, எல்லாம் குப்தமாக இருக்குன்றார். ஆத்மாக்கள் பாகத்தை நடிப்பதற்காக எப்படி வருகின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். இப்போ ஆத்மா மேலே ஸ்டாராக மேலேருந்து வர மாதிரி பார்க்குறோம் இல்லைங்களா? ஆனால் அது வந்து ஒரு இமேஜினேஷன் தான். உண்மையாலுமே இந்த ஸ்தூல கண்களால் ஆத்மாவை பார்க்க முடியாது. அந்த ஆத்மா எப்படி மேலேருந்து கீழே இறங்கி வருது, ஒரு சின்ன உடலில் எப்படி பிரவேசம் ஆகுது, இது எல்லாமே ஒரு அற்புதமான அதிசயமான விளையாட்டு அப்படின்றார் பாபா. இது ஈஸ்வரிய படிப்பு. இதில் இரவும் பகலும் சிந்தனை சென்று கொண்டே இருக்கணும் அப்படின்றார். இதை பற்றியே சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றார். நாம் ஒரு தடவை புரிந்து கொள்கிறோம், அதாவது பார்க்குறோம், மனக்கண்ணால் பார்க்குறோம், பிறகு அதை நம்ம வர்ணனை செய்கிறோம். பாபா சொல்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம உள்ளுக்குள்ளார மனக்கண் கொண்டு தான் பார்க்குறோம். இந்த ஸ்தூல கண்ணால் பார்க்க முடியாது. பாபாவையும் மந்திரவாதி, வியாபாரி, நகை வியாபாரின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? ஆத்மாவில் தான் ஞானம் முழுவதும் இருக்குது. ஆத்மா தான் ஞானக்கடல். ஆத்மானா பரமாத்மாவும் ஆத்மா தான் இல்லைங்களா? ஆனால் அவர் சுப்ரீம், உயர்ந்தவர். அதனால் அந்த ஆத்மா பரமாத்மாவுக்குள்ளார ஞானம் இருக்கிறதுனால தான் அவரை நம்ம ஞானக்கடல்னு சொல்கிறோம். ஆனால் அவர் யார், எப்படி இருக்கார், இது யாருக்குமே தெரியாது. அவர் ஒரு மந்திரவாதி இல்லைங்களா? நம்மளை இப்போ எந்த நிலையிலேருந்து எந்த நிலைக்கு மாற்றுறாரு அவர். இந்த எல்லையற்ற நாடகத்தின் ஞானத்தை ஒரு பாபா மட்டும்தான் சொல்ல முடியும், வேறு யாராலையுமே சொல்ல முடியாது. பாபா கேட்குறாங்க, நான் சத்யுகத்தில் வந்திருக்கேனா என்ன? நான் சத்யுகத்தை வந்து பார்த்துருக்கேனா? அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் விஷயத்தையும் அனுபவிச்சிருக்கேனா? எனக்கு அங்கே பாகம் இருக்கா? நான் அங்கே பாகமே நடிக்கலையே. ஆனால் இருந்தாலும் அங்கே என்னென்ன பொருட்கள் இருக்கும், எப்படி நீங்கள் சாப்பிடுவீங்க, எப்படி உடை உடுத்துவீங்க, அந்த இருக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய எல்லா விஷயத்தையும் நான் எப்படி உங்களுக்கு சொல்கிறேன், அந்த ஞானம் ஃபுல்லாக எப்படி எனக்குள்ளார இருக்குது அப்படின்னு பாபா ஆச்சரியமாக கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா ட்ராமாவுடைய அனுசாரமே அந்த உலகத்தையே பார்க்காமலே, அந்த உலகத்தில் வந்து எதையுமே அனுபவமே செய்யாமலே முழு ஞானத்தையும் தராரு இல்லைங்களா? அப்போ இது எவ்வளோ பெரிய ஒண்டர், அதிசயம் அப்படின்றார் பாபா. நான் பாகத்தை நடிக்கிறதுக்கு அங்கே வர்றதே கிடையாது. ஆனால் உங்களுக்கு அங்கே முழுமையான பாகம் இருக்குது. நீங்கள் பாகத்தை நடிச்சிங்க, ஆனால் உங்களுக்கே அது தெரியல. நீங்கள் என்ன யூஸ் பண்ணீங்க, எப்படி நடிச்சிங்க, அங்கே என்னென்ன பொருட்கள் எல்லாம் பயன்படுத்துனீங்க, எப்படி புஷ்ப விமானம் இருக்கும் அது முதல் கொண்டு அங்கே என்னென்ன கலைகள் இருக்கும், எப்படி உணவு அருந்துவீங்க, கற்கள் எப்படி இருக்கும், எல்லாமே பாபா வந்து ஒரு பொருளையும் அழகாக சொல்கிறாங்க. ஆனால் பாபா அதை பார்த்ததில்லை, அனுபவிச்சதில்லை. அதுதான் அவர் நாலேஜ் ஃபுல் அப்படின்றார். அதனால தான் அவர் நம்ம ஞானம் நிறைந்தவர் அப்படின்னு சொல்கிறோம். ஆக பாபா சொல்கிறார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, தனக்கு முன்னேற்றத்தை அமைத்து கொள்ள வேண்டுமானால் தன்னை ஆத்மா என உணருங்கள். இது விளையாட்டு. நீங்கள் மீண்டும் இது போலவே விளையாடுவீர்கள். அதாவது முதல்ல மேலேருந்து கீழே இறங்கி வந்து தேவதையாக நம்மளுடைய பாகத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் நடிக்கிறதுக்கு. பிறகு கடைசியில் நடித்து மனிதர்களாக ஆயிடுவோம். குணங்கள் எல்லாம் குறைஞ்சிரும். இப்போ தெய்வீக குணங்கள்லேருந்து அசுர குணங்களுக்கு வரும்பொழுது மனிதர் ஆகிடுறோம். இதுதான் விளையாட்டு அப்படின்றார் பாபா. பாபாவுக்கு இந்த ஞானம்லாம் எங்கேருந்து வந்தது? அவருக்கு யாருன்னா குரு இருக்காங்களா என்ன? அவருக்கு குருவே கிடையாது. ட்ராமா பிளான் படி முதல்ல இருந்தே அவருக்குள்ளார இந்த பாகம்தான் நடிக்கிறதுக்கு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு, பதிவாகியிருக்கு. இதை தான் இயற்கை அப்படின்னு சொல்கிறார் பாபா. ஒவ்வொரு விஷயமும் அதிசயமானது அப்படின்றார் பாபா. ஆக பாபா அமர்ந்து புதிய புதிய விஷயங்களை சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஆக அப்படிப்பட்ட தந்தையை எவ்வளோ நினைவு செய்யணும் அப்படின்றார் பாபா. அதே போல் விராட ரூப சித்திரம் கூட எவ்வளோ நல்லா உருவாக்குறாங்க. விஷ்ணுவுடைய சித்திரத்தை அதில் காண்பிச்சிருப்பாங்க. 4 வர்ணங்கள் வந்து எப்படி நம்ம கடந்து வரோம் அப்படின்ற அந்த நிலையை தான் அந்த படத்தில் நம்மளுக்கு காட்டுவாங்க. தேவதையா, சத்திரியரா, வைஷ்யரா, சூத்ரரா நம்ம எப்படி கடந்து வரோம் அப்படின்ற விஷயத்த அந்த படத்தின் மூலயமா காமிச்சிருப்பாங்க. இதை நினைவு செய்யறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது? அதில் 84 பிறவி வந்துடுது தானே அப்படின்றார். அவர் யார்கிட்டையுமே படிக்கிறது கிடையாது. அதே போல் சாஸ்திரங்கள் எதையுமே படிக்கிறது கிடையாது.
எதையுமே படிக்காமல் எந்த ஒரு குருவையுமே அவருக்கு வச்சுக்காம இவ்வளோ ஞானம் முழுவதையும் அமர்ந்து சொல்கிறார் அப்படின்னா இது போல் யாரையாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்லை இல்லைங்களா? அப்பேற்பட்ட பாபா எவ்வளோ இனிமையானவர். ஆனால் பக்தி மார்க்கத்தில் யார் யாரையோ இனிமையானவர் அப்படின்னு நினைக்கிறாங்க. யாருக்கு என்ன தோணுதோ அதன்படி பூஜை செய்ய தொடங்குறாங்கன்றார். ஆத்மா தான் ஆனந்த சுரூபமானது. பிறகு ஆத்மா தான் துக்க ரூபத்தில் சீச்சியாக ஆயிடுது அப்படின்றார் பாபா. பாபா சொல்கிறாங்க, இப்போ இருக்கக்கூடிய இந்த சித்திரங்கள், ஏணிப்படி முதலியவற்றை அவங்க ஒருபோதும் முன்னாடி பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ பார்க்குறாங்க, கேட்குறாங்க அப்படின்போது சொல்லுவாங்க, ஆகா இந்த ஞானம் எவ்வளோ யதார்த்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோ தான் சொல்லி புரிய வச்சாலும் அவங்க புரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஏன்னா பாபா சொல்லக்கூடிய முதல் முக்கிய விஷயம் நியமம், அதன் மீது வெற்றி கொள்ளணும் அப்படின்னும் பொழுது அதை கேட்டு அவங்க மந்தமாயிடுறாங்க அப்படின்றார். அப்போ நீங்கள் எவ்வளோ புரிய வச்சாலும் அதை புரிஞ்சிக்கிறது இல்லை. கல்பத்துக்கு முன்னாடி யார் புரிஞ்சிட்டாங்களோ அவங்க தான் புரிஞ்சிக்குவாங்க. தெய்வீக பரிவாரத்தை சேர்ந்தவர்களாக ஆகக்கூடியவங்க யாரோ அவங்களுக்கு தான் பாபா சொல்லக்கூடிய விஷயங்கள் தாரணையும் ஆகும் அப்படின்றார் பாபா. நாம் ஸ்ரீமத் படி நம்முடைய ராஜதானியை ஸ்தாபனை செஞ்சிட்ருக்கோம். பாபாவினுடைய கட்டளை மற்றவர்களையும் உங்களை போல ஆக்குங்க அப்படின்றார் பாபா. பாபா ஞானம் முழுவதையும் சொல்லிகிட்டு இருக்காரு. இந்த சிவபாபாவினுடைய ரதம் கூட சொல்ல முடியும், அதாவது பிரம்மா பாபா. ஆனால் அவரு தன்னை குப்தமாக ஆக்கிக்கிட்டு வச்சிட்ருக்காரு. பாபா என்ன சொல்கிறார், இந்த பிரம்மா பாபாவை நீங்கள் சிவபாபாவை நினைவு செய்யுங்க அப்படின்னு தான் சொல்கிறார். ஏன்னா அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒரு சிவபாபா தான். அவர் தான் இந்த மாயாவினுடைய சங்கிலியிலிருந்து விடுவிக்கிறார் முழு உலகத்தையுமே. ஆனால் இந்த ராவணன் அப்படின்றது என்ன பொருள் அப்படின்றது மனிதர்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு வருஷமும் இந்த ராவணனுடைய உருவ பொம்மையை உருவாக்கி எரிச்சிக்கிட்டே வராங்க. இந்த ராவணன் யார்? இந்த 5 விகாரங்களை தான் ராவணன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ எல்லாருமே இந்த 5 விகாரங்களாகிய ராவணனுடைய கூண்டுக்குள்ளார சிறைப்பட்டிருக்காங்க. குழந்தைகளுக்கு உள்ளுக்குள்ளார இந்த விஷயங்கள்லாம் வரணும். என்னென்னா, நாம் எப்படி மற்றவர்களையும் இந்த ராவணனுடைய சிறையிலிருந்து விடுவிக்கிறது அப்படின்ற இந்த சிந்தனை வரணும். உண்மையான மனதோடு சுயநலமற்ற பாவத்தோடு சேவை செய்யணும் அப்படின்றார் பாபா. இதே போல் மனிதர்களை ஒருபொழுதும் பகவான்னு சொல்ல மாட்டாங்க. ஞானம் விதையாக இருக்குது. விதை வடிவமான பாபா தான் உங்களுக்கு ஞானத்தை தராங்க. அந்த விதையில் தானே ஞானம் நிறைஞ்சிருக்கு. அந்த ஜட விதைகளோ வர்ணனை செய்ய முடியாது. இந்த ஸ்தூல மரத்தினுடைய விதைகள் வர்ணனை செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் இப்போ வர்ணனை செய்கிறீங்க. அதாவது எல்லா விஷயங்களையும் பாபா சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். பாபா இந்த விதையை ஆத்மாவோட கம்பேர் பண்ணுறார். சைத்தன்ய விதை அப்படின்னும் பொழுது சிவபாபா விதை ரூபமாக இருக்கார் மனித சிருஷ்டிக்கு. நீங்களும் விதை தான் புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றார். இந்த எல்லையற்ற மரத்தை பற்றி யாரும் புரிந்து கொள்ளவில்லை. குழந்தைகளாகிய நீங்கள் தான் புரிஞ்சிருக்கீங்க, தெரிஞ்சிருக்கீங்கன்றார். அதுவும் நம்பர்வார் முயற்சியினுடைய அனுசாரம் அப்படின்றார். பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க. என்னன்னா, மாயா கூட சக்தி வாய்ந்தது, கொஞ்சம் சகித்து கொள்ளவும் வேண்டி இருக்குது அப்படின்றார். ஏன்னா எவ்வளோ கடுமையான விகாரங்கள் இருக்குது. நல்ல நல்ல சேவை செய்யக்கூடிய குழந்தைகள் கூட போக போக மாயாவினுடைய அடி விழுந்துடுது. பிறகு கீழே இறங்கிடுறாங்க. அப்போ சம்பாதிச்ச வருமானம் எல்லாம் காணாமல் போயிடுது அப்படின்றார். பாபா புரிய வைக்கிறாங்க. பாகத்தை நடிப்பவர் தன்னுடைய பாகத்தை பற்றி சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். தன்னுடைய பாகம் யாருக்குமே மறக்காது இல்லையா? இப்போ ஒரு ஆக்டராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன ரோல் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த ரோல் அவங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். அதே போல் தான் நம்முடைய ரோல் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்றது நினைவில் இருக்கணும் அப்படின்றார். பாபாவோ தினந்தோறும் விதவிதமாக சொல்லி புரிய வச்சுக்கிட்டே இருக்காரு. நீங்களும் அநேகருக்கு சொல்லி புரிய வைக்கிறீங்க. பிறகும் அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் பாபாவை போய் நேராக மீட் பண்ணணும், சந்திக்கணும் அப்படின்ட்டு. ஆக இது அற்புதம் அப்படின்றார். பாபாவுடைய அற்புதம். பாபா நிராகார். அவர் பெயர், வடிவம், தேசம், காலம் கிடையாது அப்படின்னும் போது பிறகு எப்படி முரளி சொல்லுவார்? இதை கேட்டு அவங்க வியப்படைவாங்க. பிறகு அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு பக்காவாக ஆகி பாபாவை போய் சந்திப்பாங்க. ஏன்னா அப்பேற்பட்ட தந்தை நமக்கு ஆஸ்தி தராரு. அவர்கிட்ட இருந்து அந்த ஆஸ்தி அடையணும் அப்படின்னு அந்த மனம் விரும்பும். இந்த அறிமுகத்தோடு அவங்க பாபாவை சந்தித்தாங்க அப்படின்னா அப்போ பாபா கிட்டேருந்து அடையக்கூடிய ஞான ரத்தினங்களை அவங்களால தாரணை செய்ய முடியும். பாபா கொடுக்கக்கூடிய ஸ்ரீமத்தையும் பின்பற்றி நடக்க முடியும் அப்படின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம்.
ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், ஞானத்தை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி மிகுந்த மகிழ்ச்சியின் போதையில் இருக்க வேண்டும். அற்புதமான ஞானம் மற்றும் ஞான வள்ளலை நினைவு செய்து ஞான நாட்டியம் ஆட வேண்டும். 2வது பாயிண்ட், தன்னுடைய நாடக பாகத்தை மட்டுமே சிந்திக்க வேண்டும். மற்றவர்களின் பாகத்தை பார்க்கக்கூடாது. மாயா மிகவும் சக்தி நிறைந்தது. அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முன்னேற்றத்திலேயே ஈடுபட்டிருங்கள். சேவையில் ஆர்வம் வையுங்கள். பாபா வரதானம் தராங்க. நல்ல விஷயத்தினால் கவரப்படுவதற்கு பதில் அதை தனக்குள் தாரணை செய்யக்கூடிய பரமாத்ம சிநேகி ஆகுக. நல்ல விஷயத்தால் கவரப்படுறதுக்கு பதிலாக அந்த நல்ல விஷயம், நல்ல குணமோ எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை தனக்குள்ளார தாரணை செய்யுங்க. அப்போ தான் நீங்கள் பரமாத்மா சிநேகியாகவும் ஆக முடியுன்றார். பாபா விளக்க சொல்கிறாங்க. பரமாத்மா சிநேகி ஆக வேண்டுமெனில் தேக உணர்வின் தடைகளை சோதித்து பாருங்கள். குழந்தைகளில் பலர் சொல்கிறார்கள், இவர் மிக நன்றாக இருக்கிறார், அதனால் கொஞ்சம் இரக்கம் வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்களாம். சிலருக்கு யாராவது ஒருவருடைய சரீரத்தின் மீது பற்று ஏற்படுது. இன்னும் சிலருக்கு ஒருவருடைய குணம் இல்லை விசேஷத்தாவின் மீது பற்று ஏற்படுது. நான் பாபா கேட்குறாங்க, அந்த விசேஷத்தன்மை அல்லது குணத்தை கொடுத்தவர் யார்? சிவபாபா தான் இல்லைங்களா? அது அந்த விசேஷத்தன்மை பிரபுவினுடைய பிரசாதம் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஆகையால் எந்த நல்ல விசேஷத்தன்மை இருந்தாலும் அதை நீங்கள் தாரணை பண்ணுங்க. ஆனால் அதனுடைய நல்லதினுடைய பிரபாவத்தில் போகாதீங்க, அதனுடைய தாக்கத்தில் போயிடாதீங்க அப்படின்றார். அதிலிருந்து விலகியும் பாபாவுக்கு அன்பானவராகவும் ஆகுங்க. அத்தகைய அன்பானவர், அதாவது பரமாத்ம சிநேகி, சதா பாதுகாப்பாக இருப்பர். பாபாவுக்கு பிரியமானவராக இருக்கும் பொழுது எல்லா விஷயத்திலிருந்து நம்ம பாதுகாப்பாக இருக்க முடியுன்றார். ஸ்லோகன். அமைதி சக்தியை வெளிப்படுத்துவீர்களானால் சேவையின் வேகம் தீவிரமாக செல்லும். அச்சா. ஓம் சாந்தி.